குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஞானநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக விருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிரிவ முபாஸ்மகே. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. கும்பராசிக்கு இதுவரையிலும் ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் 29/3/2025 அன்று தனது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்வதால் குடும்ப சனியாக வருகிறார். இது வாக்கு சனி, பாத சனி என்று அழைக்கலாம். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும். இங்கு சனி பகவான் வருவதால் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். குடும்ப நபர்களிடையே சண்டை சச்சரவுகள் வரும். அதே மாதிரி நீங்க வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வாக்கு கொடுக்கறப்ப ஒரு டைமுக்கு 3 டைம் இல்லைன்னா 4 டைம் கூட யோசிச்சுட்டு வாக்கு கொடுக்கணும். அல்லது வாக்கே கொடுக்காம நீங்க வேணா அந்த காரியத்தை செஞ்சிடலாம். இப்போ நீங்க ஒருத்தருக்கு பணம் தரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க நான் நாளைக்கு 10 மணிக்கு பணம் தரேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா உங்களுக்கு அந்த சமயத்துல பணம் தர முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வாக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்க வாக்கால நீங்க பிரச்சனைகளை அனுபவிக்கிற காலகட்டங்கள் வரும். அதனால நீங்க என்னன்னா, நீங்க பேசும்போது ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது உங்களுக்குள்ளேயே நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கருத்தை தெரிவிக்கிறதுனால மற்றவங்களுக்கு அது எப்படி போய் சேரும், அவங்க அதை எப்படி உள்வாங்குவாங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 3 முறை நீங்க உங்களுக்குள்ளேயே யோசிச்சு நீங்க அந்த விஷயத்த பேசும்போது அந்த கருத்துக்கள் அடுத்தவங்களை பாதிக்காம இருக்கும். அது போலதான் குடும்பத்திலேயும் நீங்க ஒரு கருத்தை டப்புன்னு சொல்லிடுவீங்க. அது அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு மனசு புண்படுற மாதிரி சூழ்நிலையில் வந்துடும். அதனால குடும்பத்துல நீங்க பேசும்போது பார்த்து பேசணும். அதே மாதிரி 2ஆம் இடங்கிறது வருமானம். வருமானத்துல உங்களுக்கு உங்க வருமானம் தாமதமா கிடைக்கும். இப்போ இல்லையா, வருமானம் தாமதமா கிடைக்கும், இல்லைன்னா சிறிது சிறிதா கிடைக்கும், தடைபட்டு கிடைக்கும். அது எப்படின்னா, நீங்க ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க, அதுக்காக நீங்க ஒரு வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் காசு கேட்கும்போது செய்த வேலைக்கு கூலி கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா 300, ஒரு டைம் 300 கொடுப்பாங்க, அடுத்த டைம் 500 கொடுப்பாங்க. அப்படி நீங்க உங்களுடைய வருமானம் சிறிது சிறிதாக உங்களுக்கு காலதாமதமாக சேரும். அது ஒரு காரணம். அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இட சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை பண்றதுனால உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள், உடல் சுகஸ்தானம் கெட்டு போயிடுது. அதனால வண்டி வாகனங்கள்ல பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி உங்க தாயாரின் உடல்நிலை பாதிப்புகள் வரும். இல்லைன்னா உங்க தாய்க்கு மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கால்நடை வளர்ப்புல பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு ஏதாச்சும் நோய் தொந்தரவுகள் வர்றதுக்கான விஷயங்களும், அதுக்கு நீங்க செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. வீண் செலவுகள் அதிகமா செய்யறதுக்கான காலகட்டங்கள் இருக்கு. சாதாரணமான காலம் கிடையாது. உங்க வாழ்வில் உற்சாகம் ஏற்படாது. நீங்க சோர்வாயிருவீங்க. நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைச்சு முயற்சி பண்ணுவீங்க, ஆனா நிறைய தடை ஏற்படும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸோ இதை எதுக்குடா செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. பாத சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கால் முழங்கால் இல்லைன்னா கணுக்கால் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி ஜென்ம சனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுல அந்த 2.5 வருஷமா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகள் இந்த பாத சனியில உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில கடினமான முயற்சிகளும் உங்க குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தின் துணையோட நீங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காவல் தெய்வங்கள், கால பைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்யும் போதும், அதே மாதிரி திருநள்ளாறு, தேனி பக்கத்துல இருக்க குச்சனூர் கோயிலுக்கு
போயிட்டு சனிக்கிழமை நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானை வணங்கி வரும்போதும் உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி.